ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீ பெருந்தேவி தாயா சமேத ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருவடிகளுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ பாகவத உத்தமர்களுக்கு நமஸ்காரம். இன்று மார்கழி மாதத்தின் 26வது பாசுரம் சேவிப்போம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலன் இலையாய் அருளேலோரெம்பாவாய். இப்பாசுரத்தில் விளக்கு உரையாக மாலே மணிவண்ணா என்று குறிப்பிடும்பொழுது மால் என்றால் திருமாலை குறிக்கிறது. திருமால் பக்தர்கள் மீது பித்து பிடித்தவனை போல இருப்பாராம். அதைத்தான் மாலே பித்து பிடித்தவன் என்று அர்த்தம் கொள்ளும். மணிவண்ணா மணிகளை உலகத்தில் உள்ள ரத்தினங்களைகளுக்கு உள்ள மணியை போன்றவனே மார்கழி நீராடுவான். மார்கழியில் நீராடுவதற்காக நீராடி நோன்பு நோட்பதற்காக மேலையார் செய்வனகள் என்று சொல்வது பெரியோர்கள் சொன்னதையெல்லாம் நாங்கள் உன்னிடம் கேட்கிறோம், அதை நீ எங்களுக்கு தருவாயாக என்று ஆண்டாள் கண்ணபிரானிடம் குறிப்பிடுகிறார். ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன என்று சொல்லும்போது உலகத்தையே அதிர வைக்கக்கூடிய சத்தத்தை உடைய வெண்மையான சங்குகளை எங்களுக்கு அளிக்க வேண்டும். ஒரே ஒரு சங்குகள் இல்லை, 5 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 5 லட்சம் சங்குகள் வேண்டும் எங்களுக்கு என்று கேட்கிறார். பால் போன்ற வெண்மை நன்மையான சங்கு, பால் போன வெண்மை என்பது சத்துவ குணத்தை குறிப்பதாகும். அதாவது ரொம்ப அமைதியான குணம் கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. அதனால் உன் பாஞ்ச சன்னியத்தை போன்ற அகலமான விசாலமான ஞானத்தை நடுங்க வைக்கக்கூடிய ஓசை உடையதை போல எங்களுக்கு சங்குகள் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பறை என்ற வாத்தியம் முரசு எங்களுக்கு வேண்டும். பல்லாண்டிசைப்பாரு. இப்போது ஸ்ரீரங்கத்தில் அரையர் சேவைன்னு ஒன்று இருக்குது. வேறு எங்கேயும் அந்த மாதிரி சேவை கிடையாது. அங்கே ஒரு பாசுரம் சேவிக்கிறாங்கன்னா அதுக்கு நடனம் ஆடிக்கொண்டே அந்த பாசுரத்துக்குள்ளே விளக்கங்களை அங்கு விவரித்து சொல்லப்படுகிறது. இது அரையர் சேவை. அதுபோல் பல்லாண்டு இசைப்பவர்கள் எங்களுக்கு வேண்டும். உன்னை பற்றிய பல்லாண்டு இசைப்பவர்கள் எங்களுக்கு வேண்டும். கோல விளக்கு, அழகான அகல் விளக்கு வேண்டும். கொடியே, இப்போ திருப்பதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கொடி ஏந்தின்னு வருவாங்க. பெருமாள் வராருன்னா முன்னாடி அப்படியே கொடி பிடிச்சின்னு வருவாங்க. அந்த கொடி எங்களுக்கு வேணும். விதானம்னா மேற்கூரை எங்களுக்கு வேண்டும். ஆளின் இலையாய்னா ஆளிலையில் பள்ளி கொண்ட பெருமாளே எங்களுக்கு இதையெல்லாம் அளித்து எங்கள் நோன்பிற்கான பொருளை இன்று நீ எங்களுக்கு கொடுப்பாயாக என்று வேண்டுகிறார் ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள். இங்கே இதுவரையில் என்ன வேணும் என்று கேட்டார். இன்றுதான் வாய் திறந்து இங்கு 5 காட்சிகள் முடிவடைந்து 6வது காட்சியில் முதல் பாசுரத்தில் இதைத்தான் எங்களுக்கு வேண்டும் மணிவண்ணா, உன்னுடன் இந்த பொருள்கள் அனைத்தும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார் ஆண்டாள். அதாவது பித்து பிடித்த மாலேன்னு சொன்ன இல்லையா, பித்து பிடித்தவன் போல இருப்பார் என்பதற்கு ராமானுஜர் பெருமாள் திருவடிகள் மேலே பித்து பிடித்தவர் போல் இருப்பாராம். அத்தகைய பித்து பிடித்தவர் போல நாம் பக்தியை அவர் மீது செலுத்தும் போது பகவான் கிருஷ்ண பகவான் பக்தர்கள் மேலே அதை விட பித்து பிடித்தவராக இருப்பார். அதனால்தான் மாலே மணிவண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதை பக்தர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர் பகவான். பக்தர்களுக்காக எந்த உருவிலும் எப்படியும் சொல்வார், செய்யக்கூடியவர் என்று இப்போ பித்து பிடித்த இம்மாலேன்ற வார்த்தைக்கு அதிகமான அர்த்தங்களை குறிப்பிடுகிறார்கள் ஆச்சாரியர்களும் ஆண்டாள் அவர்களும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்கன்னா, பண்டரிபுரத்தில் வீற்றிருக்கக்கூடிய பாண்டுரங்கன் பற்றி உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்தது. அவர் பாண்டுரங்கன் ஜெயதேவன் ஒருத்தர் இருந்தார். அவர் எழுதி கொண்டே இருப்பார். அங்கே பண்டரிபுரத்தில் வீற்றிருக்கக்கூடிய பாண்டுரங்கன் பக்தர் ஜெயதேவர் ஒருவர் இருந்தார். அவர் கவிதைகள் புனைவதில் வல்லவர். அவர் காலையில் எழுந்தவுடன் தன் மனதில் தோன்றியவற்றை கவிதைகளாக எழுதுவார். அப்படி தோன்றும்போது ராதாவின் திருக்கால்களை ஏற்று கிருஷ்ண பகவான் தன் தலை மீது வைத்து கொண்டார் என்று எழுதி விடுகிறார். உடனே இது தப்பாகுமே, இதை மாதிரி எழுதிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுதின ஓலைகள் எல்லாம் கிழித்து போட்டு விட்டு அவருடைய மனைவி பெயர் பத்மாவதி நான் சென்று நீராடி விட்டு வருகின்றேன். நீராடுவதற்கு முன்னே எழுதுனதுனால ஏதோ தத்துப்புத்துன்னு உளர்ட்டேன்.
நான் போய் நீராடி விட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு போகிறார். திரும்பி வந்து பார்த்தால் அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அழகான திரும்ப இவர் எழுதிய கவிதைகள் அப்படியே இருந்தது. உடனே பத்மாவதி கிட்ட போய், என்ன நான் தான் வேணான்னு கீழ்ச்சி போட்டல, அதை போய் நீ என்ன திருப்பி ஒன்று சேர்த்து வச்சிருக்கிய எழுதி அப்படின்னு சொன்னால், நான் எதுவும் செய்யலையே, நீங்கள் தானே போனீங்க, திரும்பி வந்து உடனே ஒரு கவிதை எழுத மறந்துட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி எழுதி திருப்பி வச்சுட்டு போனீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க பத்மாவதி. இதை வந்து இவர் புரிந்து கொண்டார். வந்தது தானல்ல, கிருஷ்ணன் பகவான் தான், நீங்கள் எழுதியது சரிதான் அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா கிருஷ்ண பகவான் ராதை என்ற பக்தையின் மீது அலாதி பிரியம் கொண்டவர். அதனால ராதா கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு ஏங்குவது போல கிருஷ்ண பகவானும் ராதையை பார்ப்பதற்கு ஏங்குவார். அப்படி ஒரு முறை சோலையில் கிருஷ்ண பகவானை சந்திப்பதற்கு ராதா வேகமாக ஓடி வரும்போது அவருடைய திருக்கால்களை தன் தலைமீது எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஓடுகிறார். ஆனால் உடனே கிருஷ்ண பகவான் எடுத்து முதல்ல அவர் எடுத்து வச்சுக்கினாராம். இது உண்மையாக நடந்த கதை. இதை வந்து என்னமோ தோணி அவர் எழுதும்போது அது உண்மை என்று கிருஷ்ண பகவான் உணர்த்துகிறார். அது போல பக்தர்களுக்காக சிறந்த சேவை குடிக்கிற பித்து பிடித்தவர் போல இருப்பாராம் பகவான். அதைத்தான் இங்கே மாலே என்று குறிப்பிடப்படுகிறார்கள். இந்த மாதிரி மாலே மணிவண்ணா அப்படின்னு சொல்லும்போது இதை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எடுத்துக்காட்டையும் சொல்லணுன்னாக்கா, சேனா நாவிதர், நாவிதர்னா யாருன்னு சொல்லுவாங்க, சவரம் பண்ணுறவங்கள நாவிதர்னு சொல்லுவாங்க. அதே போல் பண்டரிபுரத்தில் நடந்த நிகழ்ச்சி தான் இதுவும். அவர் என்ன பண்ணார், பஜனையில் பாடக்கூடியவர் நல்லா. ஆனால் தொழிலை சரியாக செய்யாமல் எப்போவுமே கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு கிருஷ்ண பக்தியே பேசின்னு இருப்பான். ஒரு நாள் அரசர்கிட்ட இருந்து அவருக்கு நாவிதம் செய்ய வேண்டும், வந்து சவரம் செய்யணும்னு சொல்லிட்டு முன்னால் வந்து ஆள் அனுப்புகிறார். நாளைக்கு தானே நான் வருகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். ஆனால் உடனே மறுநாள் பார்த்தாக்கா வரவே இல்லை. அரசனுக்கு மிகுந்த கோபம். என்ன செய்வது, நான் கூப்பிட்டும் வரவில்லை என்று மிகுந்த கோபப்படுகிறார். உடனே கொஞ்சம் காலம் கழித்து சேனாநாவிதர் வந்து விட்டார். வந்து அழகா அந்த ஷேவ் பண்ணுறதுக்கு தேவையான கிரீமெல்லாம் எடுத்து பூசி அப்படி செய்யும்போது, ஆஹா இத்தனை முறை செய்ததை விட இந்த முறை செய்யும்போது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, திரும்ப திரும்ப செய்யினாரா ராஜா. அதனால் திரும்ப செய்து அதுக்கப்புறம் க்ளீனாக ஷேவ் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணும்போது கண்ணாடியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தா பின்னாடி வந்து ஒரு கிருஷ்ணனை போன்ற ஒரு முகம் தெரிஞ்சதும். அவர் பின்னாடி இப்படி திரும்பி பார்க்குறார். திரும்பி பார்த்தாக்கா சேனாநாவிதர் உருவம் தான் இருக்குது பின்னாடி. என்ன இது, நம்மளுக்கு தான் ஒன்றும் புரியலையோ, நம்ம கணக்கு தான் இப்படி தெரியுதோ, என்னமோ போ நாவிதா, இன்று நீ செய்த சவரன் ரொம்ப நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது, இந்தா உனக்கு 100 தங்க காசுகள் என்று பொற்காசுகளை கொடுத்து அனுப்பினார். அனுப்பியவுடன் உடனே சேனாநாவிதனா திரும்பி வந்தார். வா வா நாவிதா, உனக்கு 100 பொற்காசுகள் பத்தாது, 1000 பொற்காசுகள் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 1000 பொற்காசுகள் நானா வந்தேன், நானா செய்தேன் அப்படின்ட்டு கேட்குறாராம். ஆமாம் நீதான் வந்தா, நீதான் செய்தானவனை. உடனே வந்து வீட்டில் வந்து பார்த்தா அவர் ஷேவ் பண்ண வேண்டிய கருவிகள் கத்தி எதுவுமே இல்லையா. அது பெட்டி நிறைய தங்க காசுகளாக இருந்ததாம். அதாவது கிருஷ்ண நாமத்தில் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு பதிலாக நம் உருவத்தில் சென்று நம்முடைய வேலைகளை கிருஷ்ண பகவான் செய்கிறார். அந்த மாதிரி பக்தர்களுக்காக பித்து பிடித்தவர் போல செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைகள் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதைத்தான் இதை வந்து இந்த மாதிரி உன்னுடைய பக்தர்களிடம் மிகுந்த காதலை உடையவனே, ஆளிலை தளிரில் படுத்து உலகத்தை காத்தவனே, மார்கழி நீராட்ட நோன்பிற்கு எங்களின் முன்னோர்கள் சொன்னதை கேட்டு அதன்படியே விரதம் இருந்தோம். உன்னுடைய பாஞ்சசன்ய சங்கத்தை போல சங்கங்களும் பெரிய பறைகளும் அழகிய அகல் விளக்குகளும் பல்லாண்டு பாடுபவர்களையும் கொடிகளையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று கூறி இப்பாசுரத்தை நிறைவு செய்கிறார் ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள். இப்பாசுரத்தின் நிறைவு முடிந்தவுடன் இன்று வைகுண்ட ஏகாதசி அனைவருக்கும் அறிந்ததே. காலையில் விரைவாக எழுந்து நீராடிவிட்டு 4 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு. டிவியில் எல்லாருமே நேரில் போய் பார்க்க முடியாது, அதனால் டிவியில் ஒளிபரப்புவாங்க. அதை எழுந்து பக்தி சிரத்தையோடு வீட்டில் இருந்தபடியே பெருமாளை சேவித்து பிறகு நோன்பு நோற்று வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து காலையிலோ மாலையிலோ உங்களால் எப்பொழுது சென்று பெருமாளை சேவிக்க முடியுமோ அந்தந்த கோயில்களுக்கு சென்று, சொர்க்கவாசல் கோயிலுக்கு தான் செல்ல வேண்டும் அவசியம் இல்லை, எந்த ஒரு சிறிய பெருமாள் கோயிலுக்கும் சென்று நீங்கள் வந்து பெருமாளை சேவித்து விட்டு மறுநாள் துவாதசி 8 மணியோடு முடிந்து விடுகிறது. சனிக்கிழமை காலை 8 மணியோடு முடிந்து விடுகிறது. அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னே சமையல் செய்து 8 மணிக்குள்ளே நீங்கள் செய்து சாப்பிட வேண்டும். அதாவது நெல்லிக்காய், அகத்திக்கீரை இந்த மாதிரி பதார்த்தங்கள்லாம் சேர்த்து உணவு சமைத்து, அன்று மட்டும் இல்லாமல் அன்று வந்து துவாதசி அன்று சனிக்கிழமை 27வது பாசனம். 27வது பாசனம் என்பது கூடார வெள்ளியை குறிப்பதாகும். அதனால் நாளை வந்து கூடார வெள்ளி அக்கார வடிசல் செய்து ஆண்டாளுக்கு சமர்ப்பித்து பெருமாளுக்கும் நெய்வேத்தியம் செய்து இரண்டையும் ஒன்றாக அனுபவித்து பெருமாளையும் ஆண்டாளையும் சேவித்து அவருடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ ஆண்டாள் திருவடியிலே சரணம். அடியேன் காஞ்சி லதா பார்த்தசாரி.